வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து கதைகள் சொல்லக்கூடிய நீதிகள் வழியாக நான் உங்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த வகையில ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கதைக்குள்ளால போகிறதுக்கு முன்னால இந்த கதையை கேட்கும் போதே நீங்க எந்த மாதிரியான சிந்தனையில கதையை கேட்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கதை ஒரு பாம்பையும் ஒரு தவளையும் பற்றிய கதை. இதுல பாம்பாக நாம கற்பனை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, எதுல எல்லாம் நாம அடிமையா இருக்கிறோமோ, எது எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதோ அது எல்லாமே இங்க பாம்பாக கருதப்படும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பழமைவாதத்தாலேயோ ஜாதிய மத ரீதியாகவோ நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளாலும் நம்மளுடைய கெட்ட பழக்க வழக்கங்களாலும் நாம சில இடங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம். இது எல்லாமே இங்க பாம்பாக கருதப்படும். இந்த தவளையாக நாம கற்பனை பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா, நம்மளை ஒருத்தங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்களாலும் சொல்களாலும் நம்மளை அடிமைப்படுத்தி இருப்பாங்க. அவங்களுடைய பழமைவாதத்தாலும் அவங்களுடைய ஜாதிய மத சிந்தனைகளை நம்மள்கிட்ட புகுத்துறது மூலமாக நாம சில இடங்கள்ல அடிமைப்பட்டு இருக்கிறோம். இந்த இடங்கள்ல எல்லாம் அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல இருந்து வெளியில வர துடிக்கிறவங்க எல்லாமே இங்கு தவளையாக கருதப்படும். இந்த கதையில அந்த தவளை அங்க கிடைக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் பிடிச்சு சாப்பிடும். அதை எதை சொல்றேன் அப்படின்னா, கதைகளை கேட்பது மூலமாகவும் புத்தகங்களை படிப்பது மூலமாகவும் நாம அடிமைப்பட்டு இருக்கிறதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நாம என்னெல்லாம் முயற்சிகள் எடுத்து அதை கத்துக்கிறோமோ அந்த விஷயங்களை தான் அந்த சின்ன பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன். கடைசியா பெரிய மழை பெய்து அந்த கிணறு நிரம்பி கிணத்துல இருந்து அந்த தவளை வெளியில வந்துடும். ஒரே செயலை நாம திரும்ப திரும்ப சிந்திக்கிறோம், அதை நாம செயல்படுத்துறதுக்கு துடிக்கிறோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்சியா அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி நமக்கு இந்த இடத்துல அப்ளை ஆகும். நாம திரும்ப திரும்ப ஒரே கன்சிஸ்டன்சில மன எண்ணங்களை எழுப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் ஈர்ப்பு விதி. அதன் மூலமாக பெரிய மழை பெய்து அந்த மழை வெள்ளத்தால அந்த கிணறு நிரம்பி அந்த கிணத்துல இருந்து அந்த தவளை வெளியில வந்துருது. இதுதான் இந்த கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்றது. இனிமே நீங்க கதையை கேளுங்க, உங்களுக்கு எளிதாக விளங்கும். இது வாழ்க்கை ஃபுல்லா இந்த கதை உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. மழை தண்ணியால அடிச்சுட்டு வரப்பட்ட ஒரு பாம்பும் ஒரு தவளையும் மட்டும் ஒரு பெரிய கிணத்துல விழுது. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுதுங்க. ரெண்டும் வாய்ப்பே இல்லை. பாம்பு பாதி வரை ஏறுது, மேல இருந்து சறுக்கி கீழே விழுந்துருது. தவளை சொல்லவே வேணாம், நல்லா ஜம்ப் பண்ணி பாக்குது, எந்த முன்னேற்றமும் இல்லை. தவளை முடிவு பண்ணிடுச்சு, உணவு சங்கிலியில மேல பாம்பு தான் இருக்கு, நம்மளை கடிச்சு சாப்பிட்டுறோம், இயற்கையின் விதியை நம்மளால மாற்றவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருது. பாம்பு நினைக்குது, நமக்கு தான் ஒரு நல்ல உணவு இருக்கு, இதை உணவை சாப்பிட்டுட்டு நாம 2 நாளோ 3 நாளோ உயிர் வாழ்ந்து அப்புறமா செத்து போயிடலாம் அப்படின்ற முடிவுக்கு பாம்பு வந்துடுது. ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுது வெளியில வர்றதுக்கு. பாம்பு எந்த விதத்திலையும் அதுக்கு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பி மெதுவா தவளையை பிடிச்சி சாப்பிட போகுது. அப்போதான் தவளை ஒரு ஐடியா சொல்லுது, இருனே எதுக்குன்னே அவசரப்படுற, இப்பவே நீ என்னை சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், நான் ரொம்ப சின்னதா இருக்கேன், ஒரு 2 நாள் கூட உன்னால உயிர் வாழ முடியாது, எந்த உதவியும் உனக்கு கிடைக்காது, நீ இங்கே சாக வேண்டியது வந்துடும். அதனால இங்க கிடைக்கிற சின்ன சின்ன உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு நான் நல்லா புஷ்டி ஆகிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னா 2 நாள் இல்லை 3 நாள் வரைக்கும் உன்னால உயிர் வாழ முடியும். அதுக்குள்ளால உனக்கு ஏதாவது உதவி கிடைக்கும், உன்னால தப்பிச்சிட முடியும், நல்லா யோசிச்சுக்கனே அப்படின்னு சொல்லுது. பாம்பு நினைக்குது, சரியாதான் தம்பி சொல்றாப்ல, அதனால நாம போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு போயிட்டு பாம்பு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. தவளை அங்க கிடைக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சாப்பிட்டு 2 நாள்ல நல்லா புஷ்டி ஆயிருது. 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் பாம்பு தவளையை சாப்பிட வருது. அப்ப தவளை சொல்லுது, இருனே என் உடம்பு மட்டும்தான் பெருசாயிருக்கு, என் பின்னங்கால் 2 இன்னும் பெருசாகல, அதுலதான் மொத்த சத்துமே இருக்கு, அதனால இனியும் 2 நாள் கூட நீ எனக்கு டைம் தா, அதுக்குள்ளால நான் சாப்பிட்டு பெரிய கால் ஆயிரும், அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா உனக்கு நல்ல சக்தி கிடைக்கும், 4-5 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியும், அதுக்குள்ளால உனக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு. பாம்பு நினைக்குது, ஆமா தம்பி சரியாதான் சொல்றாப்ல, நாம போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு ஒரு கண்ணை மட்டும் திறந்து பாக்குது. பார்க்கும்போது இந்த தவளை வாயை பெருசா திறந்து மூடிட்டே இருக்கு. தம்பி என்னப்பா பண்ற அப்படின்னு தவளைகிட்ட பாம்பு கேக்குது. பெரிய பெரிய பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தவளை சொல்லுது. சரிப்பா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு படுத்து தூங்கிடுது. தவளை அங்க கிடைக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு நல்லா பெருசாயிருது. இன்னும் 2 நாள் போனதுக்கு அப்புறம் பாம்பு தவளையை சாப்பிட்றதுக்கு பக்கத்துல வருது. அப்பவும் தவளை சொல்லுது, இருனே என்னோட பின்னங்கால் 2 தான் பெருசாயிருக்கு, என் முன்னங்கால் 2 பாரு இது வரைக்கும் பெருசாகல, அதனால நீ அமைதியாயிரு, இனி ஒரு 2 நாள் கூட பொறுத்துக்கிட்ட அப்படின்னா நான் பெரிய கைகளோட வருவேன், அதுக்கப்புறம் நீ சாப்பிடு, உன்னால 10 நாள் வரைக்கும் உயிர் வாழ முடியும்,
அதுக்கு முன்னால உனக்கு ஏதாவது உதவி கிடைக்கும், உன்னால இதுல இருந்து வெளியில போயிட முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த பாம்புக்கு தெரியும், நம்ம இதுக்கு மேல சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனால மெதுவா திரும்பி தவளைய சாப்பிட போகுது. இதை சுதாரிச்சுக்கிட்ட தவளை டக்குன்னு ஜம்ப் பண்ணி பாம்போட கழுத்தை பிடிச்சி கடிச்சு 2 துண்டாக்கி பாம்பை கொன்னுருது. ஒரு பெரிய மலை வருது, அந்த மலையில கிணறு ஃபுல்லா மழை வெள்ளத்தால நிறையுது. அந்த நிறைஞ்ச உடனே அதுல இருந்து மெதுவா நீந்தி தவளை மேலே ஏறி தப்பிச்சு போயிடுது. அதோட வாழ்க்கையை அது தொடங்குது. இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய நீதி என்ன அப்படின்னா, காலங்காலமாக நம்மளை சில மூட பழக்கங்கள் அடக்கி வச்சிருக்கு. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ரூல்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் சொல்லலை. நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனீங்க அப்படின்னா உங்கள் மண்டை உடையும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் நம்மளை மட்டும் தனியாக கட்டுப்படுத்துகிற சில விஷயங்கள் எல்லாம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கோம். அதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நாம் நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அது ஒரு காலத்துக்கும் நடக்காது. ஏன் அப்படின்னா அது பாம்பாக நம்ம முன்னால் விஸ்வரூபம் எடுத்துகிட்டு இருக்கோம். நாம் நினைப்போம் நாம் தவளை, நம்மளால் இந்த பாம்பை எதுவுமே பண்ண முடியாது, இயற்கையின் விதிப்படி நாம் இப்படி பிறந்துட்டோம், அதனால பாம்பை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு யோசிச்சுட்டே இருப்போம். இதிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த பாம்பை நாம் கொல்லணும். இந்த பாம்பை அடித்து உடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கட்டுப்பாடுகள்ல இருந்து வெளியில் வர முடியும். அது பாம்பு, நாம் தவளை தான், நாம் இதை கொல்லவே முடியாது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா காலத்துக்கும் கணத்துக்குள்ளாலேயே தான் சுற்றிட்டு இருக்க முடியும். இதிலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறேன்னா அது பாம்பு தான், நாம் தவளை தான். ஆனால் நாம் அதுக்கு கழுத்தில் கடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறோம். தொடர்ந்து அதற்கான விஷயங்களை எல்லாம் நம்ம கற்றுக்கிறோம். புத்தகம் படிப்பதன் மூலமாகவோ இந்த மாதிரியான கதைகளை கேட்பதன் மூலமாகவோ நமக்கு தெளிவுகளை உண்டாக்கிக்கிறோம். நாம் சில விஷயங்கள்ல தெளிவாக இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய மனதுடைய பயம் தீந்துரும். அந்த பயம் தீர்ந்துச்சு அப்படின்னா பாம்பை ஈஸியாக போட்டுடலாம். கணத்துக்குள்ளால இருந்து நமக்கு வெளியில் வர முடியும்.